இங்க வந்து ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அத டாப்ல குடுத்துட்டாங்க ஹாரிசான்டலா. வெர்டிகல்ல வந்து ஆப்பரேஷனல் மேனேஜ்மெண்ட்ன்னு குடுத்துருக்காங்க. ஆப்பரேஷனல் மேனேஜ்மெண்ட்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமென்டேஷன் தான். ஓகேவா? இப்போ எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி குடுக்குறாங்கல்ல. ஜென்ரலாவே நமக்கு நெறைய குழம்பும். ஏன் குழப்பம்னா, இது வந்து இங்கிலீஷ் ஓகேவா? நமக்கு வந்து நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல படிக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா வேர்டுமே நமக்கு வந்து ஈஸியா மண்டைக்கு எட்டுமானா எட்டவே எட்டாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த விஷன், மிஷன், கோல், ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நெறைய. நம்மளும் விஷன், மிஷன் ஒரு 100 வாட்டி படிச்சிருப்போம். ஆனா, கடைசி வரைக்குமே நமக்கு விஷன் அப்டின்னா பார்வைங்கிறதே நமக்கு தோணியிருக்காது. ஏன்னா, நம்ம விஷன் படிக்கும்போதே அவங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க? இது கம்பெனி செய்ய போறது. இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது நடக்க போது. அப்படியாக்கும், இப்படியாக்கும் ஓவர் பில்டப்ப குடுத்து, குடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்களா? அப்ப நமக்கு என்ன தோணும்னா, விஷன்னா வந்து ஃபியூச்சரிஸ்டிக் போல இருக்கு. அவ்வளோதான் நமக்கு வந்து புரியும் அது. ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்க போறது. இவ்வளோதான் நமக்கு இங்கிலீஷ்ல படிக்கும்போது புரியுமே தவிர, நீங்க இதுவே விஷன் அப்படிங்கிறத தமிழ்ல படிச்சு பாருங்க. ஒரு தொலைநோக்கு அதாவது வந்து ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு வரப்போறத நீங்க இப்பயே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பார்க்குறதுன்றது என்னன்னா, பார்க்குறதுன்னா என்ன? தி திங் தட் யூ கேனாட் டச் நவ். இப்ப நம்மளால தொட்டு என்ஜாய் பண்ண முடியாது. இத சாப்பிட முடியாது. ஆனா, இது ரொம்ப தூரத்துல இருக்கு. கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் தான் அத எடுத்து சாப்பிடணும். அதுதான் விஷன். அப்ப விஷன்ங்கிறது பார்வை அவ்வளதான். அப்ப பார்வைன்னு தமிழ்ல படிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். இது வந்து பார்க்க தான் முடியும். நம்மளால டக்குனு என்ஜாய் பண்ண முடியாது. அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். இதுவே மிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கே இத முடிச்சு தான் செஞ்சாகணும். மிஷன்னா செய்ய வேண்டியது. மிஷன் அப்படிங்கிறது நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்ப மிஷன்னா செய்ய வேண்டியது, விஷன்னா பார்க்க தான் முடியும் அத. அப்படின்றத நம்ம தமிழ்ல படிச்சுட்டோம்னா, எவ்வளோ ஈஸியா புரிஞ்சிரும்ல எல்லாமே. நம்ம வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா இங்கிலீஷ் நம்மளோட தாய்மொழி இல்லங்கிறதுனால, என்னதான் இருந்தாலும் தமிழோட கனெக்ட் பண்ணி நம்மளோட பேப்பர படிக்கும்போது, நமக்கு இன்னும் வந்து ஆங்கமா அது போய் மைண்ட்ல உட்காரும் கண்டிப்பா. அதுக்காக தான் இந்த செஷன்ஸே மேஜரா. ஸோ, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி. நமக்கு எஃபெக்டிவ்னஸ்னாலும் நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை தான். ஓகேவா? நம்ம சொல்லுவோம் தெரியுமா? இன்னைக்கு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் படிச்சேன். ஆனா எஃபெக்டிவா ஒரு 8 மணி நேரம் புக்கோட உட்காந்துட்டு இருந்தாலும், ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரமாவது எஃபெக்டிவா படிச்சிருப்பேன் நம்ம பேசுவோம். எஃபிஷியன்ட்டானா என்ன அர்த்தம்? நெறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனா இவரு நல்ல எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணுவாருப்பா. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நிஜமாவே எஃபிஷியன்சிக்கும், எஃபெக்டிவ்னஸ்க்கும் என்ன வித்தியாசம்? எந்த இடத்துல எத யூஸ் பண்ணணும்னு நமக்கு பேசிக்கா தெரியாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஃபெக்டிவ்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த கரெக்ட்டா அதாவது இதுதான் கரெக்ட்டா, இந்த கரெக்ட்டான பாதைய சூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஒ இந்த இந்த ரூட் வழியா போனா 50 கிலோமீட்டர் ஆகுது. இன்னொரு ரூட் வழியா போனா 60 கிலோமீட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ரூட் நம்ம சூஸ் பண்ணணும்? எவ்ரிதிங் எல்ஸ் ரிமைனிங் தி சேம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. 2மே ஒரே மாரி ரூட் தான். எல்லாமே சேஃப் தான். எவ்ரிதிங் எல்ஸ் ரிமைனிங் தி சேம். இது 50 கிலோமீட்டர், அது 60 கிலோமீட்டர்னா யாரா இருந்தாலும் ஓகேவா? சீக்கிரமா போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் 50 கிலோமீட்டர் ரூட்ட தான் எடுப்பாங்க. அதுதான் எஃபெக்டிவான டெசிஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது சரியானதை தேர்ந்தெடுப்பதுங்கிறது தான் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றது. சரியா? இதுவே எஃபிஷியன்ட்னா என்ன? தேர்ந்தெடுத்த அந்த 50 கிலோமீட்டர் பாதையில நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடா நடக்கிறோம். கரெக்ட்டா நடக்கணும், ஸ்பீடா நடக்கணும், தடக்கி தடக்கி விழக்கூடாது. ஓகேவா? நம்ம கூட எத்தன பேர் கூட்டிட்டு போறோமோ, அத்தன பேரையும் சேஃபா கூட்டிட்டு போணும். நம்ம நடந்து போறோமோ, சைக்கிளோ, இல்ல பஸ்ஸோ ஏதோ ஒண்ணு. எந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, நம்பளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்பீடா நடக்கணும், சேஃபா நடக்கணும். எந்த டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுதான் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றது. முதல்ல நீங்க கத்துக்கோங்க எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது கரெக்ட்டான விஷயத்த செய்யறது. ஓகேவா? ஆனா, எந்த விஷயம் கரெக்ட்ன்றது யாரு டிசைட் பண்ணுவா? டாப்ல இருக்கிறவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. எது செய்யணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அப்படி டிசைட் பண்ணதுக்கப்புறம், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்லயும், அதுக்கப்புறம் வந்து ஃபங்ஷனல் லெவல்ல இருக்கிறவங்களோட வேலை என்னன்னா, என்ன சொல்லியிருக்காங்களோ அத திறம்பட கரெக்ட்டா செஞ்சு முடிக்கிறது. அவ்வளதான். அப்ப எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது மேலதிகாரி செய்வாங்க. ஓகேவா? அதுக்கு கீழ இருக்கக்கூடிய சப் ஜூனியர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்களோ அத கரெக்ட்டா செஞ்சுருவான். அவ்வளதான். இப்ப எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி நல்லா யோசிச்சு பாருங்க. எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது மேலதிகாரிங்கிறதுனால, அது ஃபார்முலேஷன் சைட்ல தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ, அத நம்ம கரெக்ட்டா செஞ்சா போதும் அப்படிங்கிறதுனால, நம்பளோட சைடு எப்போதுமே ஆப்பரேஷன் சைடு தான் இருக்கும். அப்ப நம்ம ஆப்பரேஷன்ஸ்ல இருக்கோம். ஆப்பரேஷனல் மேனேஜ்மென்ட்ல. அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, அத செயல்படுத்துறோம்ல, அந்த டீம்ல தான் நம்ம எல்லாருமே இப்ப இருக்கோம் ஆரம்ப காலத்துல. அப்ப சுந்தர் பிச்சைங்கிறவர் தான் ஃபார்முலேஷன்ல உட்கார்ந்திருப்பாரு மேல. அவர் என்ன சொல்றாரோ அது எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் எந்த கம்பெனில இருக்கோ, அவர் மெட்டால இருந்தார்னா மெட்டா, ஆப்பிள்ல இருந்தார்னா ஆப்பிள், எந்த கம்பெனில அவர் சிஇஓவா இருக்காரோ, அந்த கம்பெனில அவர் என்ன பாலிசிய ஃபார்முலேட் பண்ணியிருக்காரோ,
அதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம், அவ்வளோதான். அப்போ நடைமுறைப்படுத்துகிறவங்க வேகமாக நடக்கணும், தடுக்காமல் நடக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நடக்கணும். இதெல்லாம் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அவங்க சொன்ன பாதை கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம நடக்கிற ஸ்பீடுக்கு சீக்கிரம் போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்த பாதையே தப்பாயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நடந்தாலும் நம்ம போய் சேரக்கூடிய அந்த டைமை யாராலையுமே கணிக்க முடியாது. எப்படி இருந்தால் லேட் ஆகிடும். ஏன்னா 50 கிலோமீட்டர் வழியாக போனால் தானே நம்ம குறிச்சிட்ட நேரத்துக்கு போக முடியும். நீங்கள் பாட்டுக்கு 60 கிலோமீட்டர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது லேட்டு தான் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ எப்போதுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோன்றது முக்கியம். அதுதான் எஃபெக்டிவ். எப்படி நடக்கிறோன்றது எஃபிஷியன்ட். இப்போ இது அழகாக டேபிளாக போட்டாங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்க, நம்பர் 1 இருக்குது பாருங்களேன், கரெக்டான பாதையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் வேகமாக குடு நடந்து ஓடுறீங்கன்னா த்ரைவ், அவ்வளோதான். உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. யூ ஆர் த்ரைவிங், அவ்வளோதான். அப்படி மேலே முளைச்சி வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் த்ரைவிங்னு சொல்கிறது. அடுத்தது 2வது என்ன சொல்லுவாங்க, 2வது டப்பா எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் போட்டு கொடுத்த பிளான் மட்டமான பிளான், ஓகேவா, இன்எஃபெக்டிவ் பிளானே தப்பு. நீங்கள் வந்து ரூட்டே மாற்றி சொல்லிட்டீங்க. நான் திருச்சிக்கு போனோம், நீங்கள் தஞ்சாவூர் ரூட்டு சொல்லிட்டீங்க. அப்போ உங்கள் வழியே தப்பு. நான் வேகமாக குடுன்னு நடந்தா நான் வந்து எங்கே போக முடியாது. நான் என்ன இடத்துக்கு போகணும்னு நினச்சா அங்கே போக முடியாது. அதுக்கு பேர் என்னென்னா, திருச்சிக்கு போய் சேர மாட்டேன், தஞ்சாவூருக்கு தான் போய் சேருவேன். திருச்சி தஞ்சாவூர்னா கூட பரவாயில்லப்பா, நான் நார்த்துக்கு போனோம், நீ சவுத்துக்கு டேரக்ஷன் போட்டு வச்சுருக்கேன், கடைசியில் சவுத்தில் தான் போய் நிற்பேன். அப்போ என்ன ஆகும், கொஞ்சமாக சாக வேண்டியது தான். நான் வந்து எனக்கு சொன்ன விஷயங்களும் நான் கரெக்டாக செய்யலாம். ஆனால் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் கரெக்டாக இருக்கணும்ல. அது இல்லைன்னா 2ல் தான் நான் போய் நிற்பேன், டை ஸ்லோலி. 3வது, எனக்கு போட்டு கொடுத்த மேப்பு கரெக்டு. எனக்கு கரெக்டாக நான் நார்த்துக்கு போனேன்னா நார்த்துக்கு தான் மேப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டுப்பா. ஆனால் என்னால் வேகமாக நடக்க முடியல, எனக்கு அடிபட்டுருச்சு. இல்லை, எனக்கு அதுக்கான திறமை பத்தலை, ஓகேவா, எனக்கு அதுக்கான இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு திறம்பட செய்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒரு மேம்பட்ட குவாலிட்டி இல்லை. நான் என்ன பண்ண முடியும், நான் பொறுமையாக தான் நடப்பேன். அப்போ என்ன ஆகும், ஓகே அந்த இடத்துக்கு போய் சேருவேன், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேனான்றது டவுட்டு. ஸோ சர்வைவ் பண்ண முடியும் என்னால், அவ்வளோதான். 4th ஒன் என்ன தெரியுமா, அவங்க சொன்ன ரூட்டும் தப்பு, நீயும் முடியலைன்ட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க மூச்சு விட்டுக்கிட்டு அப்படின்னா அவ்வளோதான், உடனே செத்துப்போ. நீ ஒழுங்கு வேலையே செய்ய மாட்டேங்கிற, உனக்கு சொன்ன ரூட்டும் தப்பு, எதுக்கு இருக்க, செத்துப்போ. உடனே கம்பெனி என்ன வேணும், சீக்கிரமாக ஊற்றி போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்பர் 4 வந்து என்னென்னா இன்எஃபெக்டிவ், இன்எஃபிஷியன்ட், டை குவிக்லி, ஓகேவா. நம்பர் 1 எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது, சூப்பராக வேலையும் பார்க்குறாங்க. எஃபெக்டிவ் ப்ளஸ் எஃபிஷியன்சி, அவ்வளோதான். த்ரைவ் முளைச்சி மேலே வந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ த்ரைவும் டை குவிக்லியும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட் அப்படின்னா த்ரைவ், இன்எஃபெக்டிவ் இன்எஃபிஷியன்ட்னா டை குவிக்லி. மற்ற 2 என்னது, ரூட்டு கரெக்டாக போட்டிருக்காங்கப்பா, ஆனால் நம்மளால தான் அடிப்பட்டு நடக்க முடியலனா எப்படியாவது போய் சேர்ந்துடலாம் அந்த இடத்துல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சர்வைவலுக்காவது வாய்ப்பு இருக்குது. ஆனால் போட்டு கொடுத்த ரூட்டு தப்புனா நீ என்னதான் கரெக்டாக போனாலும் ஒரு பாயிண்டில் நீ செத்து போயிடுவேன். எப்போ செத்து போவ, தப்பான ரூட்டில் நடந்தால் செத்து போயிடுவேன், கரெக்டான ரூட்டில் பொறுமையாக நடந்தாலும் உயிர் பொழைச்சிப்பேன். அப்போ சர்வைவலுங்கிறது எங்கே இருக்கும்னா, மேலதிகாரி கரெக்டான வழியை சொல்லி நீ சரியாக நடக்கலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது சர்வைவ் ஆகிடலாம். ஆனால் மேலதிகாரி தப்பான ரூட்டை சொல்லி நீ என்னதான் ஸ்பீடாக நடந்தாலும் சாவு கன்ஃபார்ம். யூ வில் டை பட் ஸ்லோலி, அவ்வளோதான். இதுதான் அந்த 4 டப்பா, ஓகேவா. நமக்கு எக்ஸாமில் எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ்ஸு யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட இது நம்ம படிக்கிறோம், எக்ஸாமில் எழுதுகிறோம், ஓகேவா. ஆல் தி பெஸ்ட். ஃபுல் கிளாஸ் ஜூமில் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நாங்கள் நவம்பர் 21 கண்டக்ட் பண்ணுறோம், ஓகேவா. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ Jan 25 எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை May 25 எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு ஃபுல் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 500 அதை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் நவம்பர் 21 மார்னிங்லேருந்து டெய்லி 3 hours 4 hours தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ், அழகாக டெய்லி 3 hours அட்டன் பண்ணி டெஃபினட்டாக யூ கேன் கெட் 40+ மார்க். அதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.